இந்த பசு சிலை தேவியின் அம்சம். இதற்கு உடனே அபிஷேகமும் நைவேத்தியமும் செய்ய வேண்டும். இங்கே குடிகொண்டிருப்பது சந்தேகமில்லாமல் லட்சுமி தேவிதான். இது லட்சுமி நாராயணமூர்த்தியின் வாசஸ்தலமாக திகழவிருக்கிறது என சொல்லி பூஜை புனஸ்காரங்களை அப்போதே தொடங்கினார் எடாட்டு நம்பூதிரி. இங்கே லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை எனும் 3 உணர்களோடு நிலைகளோடு தேவி திகழ்கிறாள். தேவியின் வலது பக்கத்தில் 2 அடி உயரமுள்ள கிருஷ்ணன் சிலை உள்ளது. அம்மே நாராயணா, தேவி நாராயணா என மனமுருகி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். கோயிலின் உள்ளே தென்மேற்கு மூலையில் இருப்பவர் சிவபெருமான். அருகிலேயே கணபதி சன்னதி. அங்கிருந்து தெற்கு பக்கமாக இருப்பது நாகராஜா சன்னதி. கோயில் குளத்தின் கிழக்கு கரையில் அமைந்திருப்பது உக்கிரக்காளியான கீழ்காவு பகவதி சன்னதி. அதிகாலையில் தேவியை சரஸ்வதியாக பாவித்து வெள்ளையாடை அணிவித்து பூஜிக்கிறார்கள். மதிய வேளையில் தேவிக்கு சிவப்பு ஆடை அணிவிக்கப்பட்டு காளியாகவும், மாலையில் ராஜராஜேஸ்வரியாகவும் வழிபடுகிறார்கள். மாசி மாதத்தில் நடைபெறும் ஆராட்டு விழாவும் நவராத்திரி விழாவும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மனநோய்களை போக்கும் பகவதி. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்து வழிபட்டால் அவர் நல்ல மனநிலையை அடைவதை அன்றாடம் கண்கூடாக பார்க்கலாம். நோயின் தன்மையை பொறுத்து இங்கு சில நாட்கள் தங்கி வழிபட்டு செல்பவர்களும் உண்டு. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வழிபாட்டில் சில முக்கிய அம்சங்கள் உள்ளன. அதிகாலையில் அம்மன் சரஸ்வதியாக கருதப்பட்டு வெள்ளையாடை அணிவித்தும் பூஜிக்கப்படுகிறார். மதிய வேளையில் அம்மன் காளியாக கருதப்பட்டு சிவப்பு ஆடை அணிவித்தும் பூஜிக்கப்படுகிறார். மாலை வேளையில் அம்மன் ராஜராஜேஸ்வரியாக கருதப்பட்டு வழிபடுகிறார். மாசி மாதத்தில் இங்கு ஆராட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழாவும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு குருதி பூசை என்பது சிறப்பான ஒரு பூஜையாகும். கீழ்காவில் நடைபெறும் குருதி பூசையில் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுகின்றனர். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வழிபாட்டில் அம்மனின் அருள் பெற்று மனநோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்புவர்கள் இங்கே வந்து வழிபடுகின்றனர். குருதி பூஜை தீய ஆவிகளை விரட்டுகிறது. இது இரத்தத்தை பிரதிபலிக்கும் சுண்ணாம்பு மற்றும் மஞ்சள் கலவையை கொண்டுள்ளது. பத்ரகாளி அவர்களின் விலைமதிப்பற்ற இலக்குகளை அடைய அதை கிடைக்கச் செய்கிறது. இந்த பூஜை குறைந்தபட்சம் 3 மற்றும் அதிகபட்சம் 12 பாத்திரங்களுடன் செய்யப்பட வேண்டும். நுகர்வுக்கு பிறகு விசுவாசிகள் திரவத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தீய ஆவிகளை எதிர்த்து போராட வீட்டின் 4 மூலைகளுக்குள் புதைப்பார்கள். அப்படி செய்வதால் தீய சக்திகளும் தீய ஆவிகளும் விரட்டப்படுகின்றன என்பது ஐதீகம். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா. ஆதி மூல தாயுமாய் அவதரித்த பகவதி சோட்டானிக்கரையில் வாழும் அம்மனை வணங்குவோம். பகவதி அம்மனை வணங்குவோம்.